உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களேனே தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் பிரச்சனையில் மாட்ட போகிறேன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். மாஞ்சோலையில் வந்து பைக்ஸ் அலோடு கிடையாதாம். அண்ட் அதுதான் பொதிகை மலை. அதுக்கு அந்த பக்கம் கேரளா வந்து நம்மளை இங்கே அலோடே பண்ண மாட்டாங்க. நம்ம வண்டிக்கிட்ட யாரும் நிற்கிறாங்க. இனிமேல் மாஞ்சோலையை வந்து விசிட் பண்ணவே முடியாது நம்மளால். அந்த செக் போஸ்ட்டை தாண்டி எந்த பைக்ஸுமே அலோடு கிடையாது. இந்த டேமுக்கு மேலே தான் வந்து தாமிரபரணி ஃபுல்லாகவே. இதில் தண்ணி இல்லைன்னா ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்காது. இன்னும் 40 டேஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாஞ்சோலையை. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் நிவாஸ் பேசுகிறேன். கன்னியாகுமரி ட்ரிப்பில் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா மாஞ்சோலைக்கு போகிறோம். ஸோ டைம் வந்து 3:20 ஆகுது கரெக்டாக. நம்ம 6 o'clock முன்னாடி மணிமுத்தாறு செக் போஸ்ட்டுக்கு போய் ஆகணும். அப்போ தான் மேலே போக முடியும், நம்மளால் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மாஞ்சோலை போயிட்டு அப்படியே ரிட்டன் பேக் டு சென்னை தான். ஒரு எப்படியும் 7, 8, 9 ஒரு 900 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் மொத்தமாகவே. பார்க்கலாம் எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் என்ன இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த நம்ம பேச்சிப்பாறை, இது பேச்சிப்பாறைங்கிற பாருங்க, பெருஞ்சிலம்பு, அப்புறம் அருவிக்கரையெல்லாம் போயிருந்தோம்ல, அப்போது என்னோடய காலில் அடிபட்டுருச்சுன்னு கூட சொல்லியிருப்பேன் நான். கரெக்டாக லெஃப்ட் லெக்கோட பெருவிரல்லையே வந்து பெரிய கட்டு. அது பேண்டேஜ்லாம் சுற்றி ஷூவெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். ஆனால் வண்டி அப்ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 900 கிலோமீட்டர்ஸ் எப்படி ஓட்ட போகிறேன்னே தெரியல, பார்ப்போம். ஸோ நான் மாஞ்சோலை கிட்டே போகும்போது உங்களுக்கு நான் vlog மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ரோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். வந்தேன் ஒரு 2 வாரம் 15 நாளைக்கு மேலே இருந்தேன். ஜாலியாக சந்தோஷமாக. மறுபடியும் சென்னைக்கு வர்றதுக்கே மனசு இல்லை உண்மையை சொல்லணும்னா. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் அங்கே தான் இருக்குது, சென்னையில் தான். ஸோ அதை பார்த்தே ஆகணும். ஸோ இங்கேருந்து வந்து மாஞ்சோலை போகிறதுக்கான ரூட் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் 3 o'clock எழுந்துச்சி ஒரு தடவை ட்ரைவ் பண்ணதே வந்து எனக்கு பயங்கரமாக குளிருது. அதுவே வேறு தனியாக மூக்கடிச்சிச்சு எனக்கு. ஸோ எந்த ஃபால்ஸ்லேயும் குளிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி குளிருது எனக்கு. ஸோ மாஞ்சோலை எஸ்டேட் 20 kilometers போட்டிருக்கு இங்கேருந்து. நம்ம போகலாம். கிட்ட போகும்போது உங்களுக்கு vlog மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இதோ மணிமுத்தாறு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தான் ஒரு செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்டு தான் மெயினு. இங்கே தான் நம்மளை உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களேனே தெரியும். ஏன்னா மாஞ்சோலை வந்து நிறைய இருக்குது. சிலர் வந்து போக முடியும்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து போக முடியாது சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி போக முடியாது தான் இன்னும் கொஞ்சம் நாளையில், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில். அது எனக்கே சரியாக தெரியல. பிகாஸ் மாஞ்சோலை வந்து மாஞ்சோலையோட லீஸ் பீரியட் வந்து இன்னும் ஒரு 4 yearsல எண்ட் ஆக போகுது. அதாவது 2028 வரைக்குமே இருக்குது லீஸ் பீரியட் எண்ட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் சீக்கிரமாகவே விசிட்டர்ஸ் வர்றதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நானுமே நிறைய இப்போது மாஞ்சோலை வரணுன்னா எப்படி சொல்கிற, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இத்தனை மணிக்கு முன்னாடி வரணும், இத்தனை வெஹிக்கிள்ஸ் தான் அலோடு, இத்தனை பேர் தான் அலோவ் பண்ணணும். ஆக்சுவலி நான் இப்போ வந்து டைரெக்டாக வந்துட்டுருக்கேன். பட்டு கொஞ்சம் மந்த்ஸுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா நம்ம ப்ரீவியஸாகவே பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அதுக்கு முன்னாடி நாளே. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்ப்பேன் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த பேஸ் செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்.
கேட் லாக்கில் இருக்குது, அலோவ் பண்ண மாட்டாங்க போல் இருக்குது இப்போது. அண்ட் இதுதான் மணிமுத்தாறு டேம் அவுட்லெட் ஷட்டர். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கீழே போயிட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், கீழே போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆயிடுச்சுன்னா மாஞ்சோலையில் வந்து பைக்ஸ் அலோடு கிடையாதாம், ஒன்லி கார்ஸ். மேலே பாருங்கள், பியூட்டிஃபுல்லான எஸ்டேட். நான் கொஞ்சம் டே டைமில் வந்திருந்தா கூட பரவாயில்ல. இப்படி இந்த டைமில் வந்து என்னால் அதை பார்க்க கூட முடியல. சரி, மணிமுத்தாறு டேமையாச்சும் பார்க்கலன்னா அதையும் இப்போ பார்க்க முடியாது. என் நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் பைக்ஸ் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மாஞ்சோலையில். நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் மாஞ்சோலை விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இப்படி ஆகி போயிடுச்சு. ஸோ மாஞ்சோலை வந்து இன்னும் 40 டேஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாஞ்சோலையை. இனிமேல் மாஞ்சோலையை வந்து விசிட் பண்ணவே முடியாது நம்மளால். அதுதான் உண்மை. ஸோ ஆனால் காரில் வரணுன்னா வந்திருக்கலாம், இல்லை பஸ் சர்வீஸ் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அது டைமிங்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. பஸ்ஸு வந்தால் கூட நான் டக்குன்னு வண்டி எங்கன்னா நிறுத்திட்டு ஏறி போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பஸ் சர்வீஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. அவ்வளோதான், சென்னைக்கு கிளம்ப போகிறேன். ஸோ மாஞ்சோலை அவ்வளோதான். இந்த அண்டர் ரேட்டட் ஜெம்மை என்னால் பார்க்க முடியாது இனிமேல். இன்னும் 40 டேஸில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க மாஞ்சோலையை. கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணிமுத்தாறு ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுவுமே 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் 8 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. மணி கரெக்டாக 5:40 தான் ஆகுது இப்போது. ஸோ மணிமுத்தாறு டேம் போய் பார்க்கலாமா? சரிங்க, மேப்பில் மணிமுத்தாறு டேம் எத்தனை மணிக்கு ஓப்பன் பார்ப்போம். ஸோ டைமிங் எதுவும் போடலை, நம்ம போய் பார்க்கலாம். அந்த சத்தம் லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த மாஞ்சோலைக்கு தான் போக முடியாமல் போயிடுச்சு. இன்னும் 40 டேஸில் க்ளோசிங். அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நவம்பரோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டிசம்பர்லேருந்து 100% என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். ஓ மை காட், சூப்பராக இருக்குது. ஸோ திஸ் இஸ் மணிமுத்தாறு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மணிமுத்தாறு டேம் ஷட்டர் இது தான். ஆக்சுவலி இந்த டேமுக்கு மேலே தான் வந்து தாமிரபரணி ஃபுல்லாகவே. ஸோ இந்த இதுதான் மணிமுத்தாறு டேம். இந்த டேம் ஓப்பன் ஆச்சுன்னா தாமிரபரணியில் வெள்ளம் வந்துடும். ஸோ இப்போ எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இங்கே தான் ஒரிஜினேட் ஆகுது. இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டாக தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் தாமிரபரணி போய் எண்டாகும். தாமிரபரணி வந்து பொதிகை ஹில்ஸ், அதாவது அகஸ்தியர் கூடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹில்ஸ் மேலே ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து சேர்ற ஃபஸ்ட்டு டேம் இது தான், மணிமுத்தாறு டேம் தான். ஸோ பொதிகை ஹில்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகுது தாமிரபரணி. அங்கேருந்து இங்கே மணிமுத்தாறு டேமில் வந்து சேர்த்து இந்த டேம் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா தான் ஃபுல் ஃப்ளட்டு. தெரியுதுங்களா? இதுதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தாமிரபரணி.
ஸோ மாஞ்சோலையை தான் பார்க்க முடியல நம்மளால், எதையாச்சும் பார்த்துட்டு போவோம். ஸோ பைக்கை வந்து அங்கே நிறுத்திட்டு கரெக்டாக இப்போ கேட்டு திறந்தார் அந்த அண்ணா. ரொம்பவே நல்ல உள்ளம். ஏன்னா எப்படி வந்து மாஞ்சோலை விசிட் பண்ணணும் எல்லாமே சொன்னார். பஸ்ஸு இருக்குதான். ஸோ இப்போ ஒரு 6:30 போல் பஸ் வரும்னு சொன்னார். மணி கரெக்டாக 6 ஆகிடுச்சி. பட் பஸ்ஸில் வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா பைக்கை சேஃபாக பார்க் பண்ணுறதுக்கு இங்கே இடம் கிடையாதான். நம்ம லக்கேஜ் வேறு வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஆக்சுவலி மதியானம் ஒரு 12-1 மணிக்கெலாம் ரிட்டன் ஆகணும். 2 பஸ் தான் ட்ரிப் அடிக்குதான் மாற்றி மாற்றி. அதனால் நம்ம அப்படி போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் நான், பஸ் வழியாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாஞ்சோலை இன்றைக்கி நம்மளால் போக முடியாது. மறுபடியும் என்றைக்குமே நம்மளால் போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 40 டேஸில் மாஞ்சோலை இஸ் கெட்டிங் க்ளோஸ்ட் ஃபார் விசிட்டர்ஸ் பெர்மனன்ட்லி. மணிமுத்தாறு. ஸோ இந்த டேம் கிட்டே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன். ஹெல்மெட்லேருந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓ மை காட், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பயங்கரமாக செம்மையாக இருக்கு. அவர் வந்தார் அந்த அண்ணா. அவரால் தான் இப்போ நம்ம இந்த டேமையாச்சும் பார்க்க முடியுது. அவங்க பாருங்கள். ஓ மை காட், வாட் a beautiful sunrise. ஸோ ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்மளை இங்கே அலோடே பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன் நான். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நம்ம மேலே போகணும். ஆனால் கேட் லாக்கில் இருக்குது. இவர் எப்படி மேலே போகலாம் சொன்னார்னு தெரியல. சரி, ஓகே விடுங்க. மேலே போக முடியாது போல இருக்கு. ஓ ஓகே, அந்த பக்கம் ஒரு எம்டி ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அதை கவனிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா ஸ்டெப்ஸும் பயங்கர பழசாக இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக செம்ம ஹைட்டில் இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், த வெஸ்டர்ன் காட்ஸ், பொதிகை மலைகள். காலங்காத்தால் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல எப்படி தைரியமாக சுற்றிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. அதுவும் நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி வந்து, நைட்டு இல்லை ஏர்லி மார்னிங் ட்ரைவ் பண்ணி வந்து, அப்பா அங்கே வேறு நம்ம வண்டிக்கிட்ட யாரோ நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிரச்சனையில் மாட்ட போகிறேன்னு தான் நினைக்கிறேன். மேலே வந்துட்டோம். அப்பா காய்ஸ், சுத்தமாக தண்ணி இல்லை ஆக்சுவலி. அப்பா பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. செம்ம பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. சுத்தமாக தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மழை நல்லா பெஞ்சாதான் தண்ணி வரும். அதெல்லாம் தான் மாஞ்சோலை, காக்காச்சி, ஊத்து, 4 சமயம் மூச்சாங்க தீரேன். கொஞ்சம் கழிச்சு பேசுகிறேன். ஸோ மேலே வந்துட்டோம். கேட் வந்து க்ளோஸ்டு. இந்த பக்கம்லாம் கீழே போகலாம். அன்சேஃப் ஜோன் தான்.
சன்ரைஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் க்ளவுடியாக தான் இருக்குது. ஸோ அதுதான் மாஞ்சோலை அண்ட் அதுதான் பொதிகை மலை. அதுக்கு அந்த பக்கம் கேரளா. தென் அங்கே தான் ஊத்து, காக்காச்சி, குதிரைவெட்டி, இந்த ஊர்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே பயங்கரமான ஸ்பாட்ஸ் தான். ஆனால் பாருங்களேன், மணிமுத்தாறு டேமில் சுத்தமாக தண்ணி இல்லை. என்னடா இவ்வளோ தண்ணி இருக்குது, சுத்தமாக தண்ணி இல்லைங்கிறேன்னா, டேம் ஷட்டரே ஓப்பன் பண்ணல, ரொம்ப கீழே இருக்குது தண்ணி. ஆக்சுவலி இது வந்து 80 ஃபீட்டோ என்னமோ சொல்லுவாங்க. இதில் தண்ணி இல்லைன்னா ஃபால்ஸ்லேயும் தண்ணி இருக்காது, மணிமுத்தாறு ஃபால்ஸ்லேயும். ஸோ அதுக்கு அலோடுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் பைக் அலோடு கிடையாதான். நம்ம காலையிலேயே உங்களுக்கு ஒரு செக் போஸ்ட் காமிச்சேன்ல, ஒரு 5 o'clock போல். அந்த செக் போஸ்ட்டை தாண்டி எந்த பைக்ஸுமே அலோடு கிடையாது. 4 வீலர்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் மட்டும்தான். அதுவுமே இன்னொரு 40 டேஸ்க்கு தான் அதுவுமே அலோடு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே வண்டிக்கிட்ட போயிடலாம். எனக்கு வண்டி பயமாக இருக்குது, வண்டி யாருன்னா தூக்கிட்டு போயிடுவாங்களோன்னு. ஆனால் இங்கேருந்து வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் பாருங்கள், தாமிரபரணி. ஸோ அப்படி தான் தாமிரபரணி ட்ராவல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனி டைரெக்டாக சென்னைக்கு தான். ஸோ சென்னையில் சந்திப்போம்.